தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா கோழி வெள்ளை குருமா தான் பார்க்க போகிறோம். அதை எப்படி பண்ணுறது, அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் அரை மூடி அளவு துருவன தேங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. துருவன தேங்காவும் சேர்த்துக்கோங்க. 10லேருந்து 15 போல் பாதாம் தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. 7-8 முந்திரி. அதுலேயே நான் அரை ஸ்பூன் அளவுக்கு கசகசா ஊற வச்சுருந்தேன், அதுவும் உள்ளே சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, அதாவது உடைச்ச கடலை சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகாவை உடைச்சிட்டு நான் சேர்க்குறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சம் போல் சோம்பு, அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பல்ஸ் விட்டுட்டு அப்புறமா தண்ணி தேவையான அளவு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அது அப்படியே இருக்கட்டும். ஒரு பேன் ஹீட் ஆனது, எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கல்பாசி, ஒரு பிரியாணி இலை, கொஞ்சம் சோம்பு, ஒரு ஸ்டார் பூ, 2-3 சின்ன துண்டு பட்டை, ஒரு சின்ன துண்டு அளவு ஜாதி பத்திரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பச்சை ஏலக்காய், இது எல்லாத்தையும் சேர்த்திட்டு நல்ல எண்ணெயில் பொரிஞ்சு வரட்டும். கிராம்பு மேலே தெறிக்க போது, ஸோ பார்த்து கவனமாக சேர்த்துக்கோங்க. கல்பாசியும் அதிகம் சேர்த்துக்க வேணாம், சும்மா கொஞ்சம் போல் கல்பாசி சேர்த்து நல்லா பொரிய வச்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் அளவுக்கு அதை ஃபஸ்ட்டு நல்லா சேர்த்திட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் கொறுக்க நல்லா கலந்து விட்டுருங்க. அப்புறம் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் குக் ஆகணும், அதுக்காக தான். கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு கொஞ்சம் போல் புதினா இலை, ஒரு 7-8 புதினா இலை, கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சம் கருவேப்பிலை இலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. புதினாவையும் மல்லி இலையும் கொஞ்சம் பொடுசாக கிள்ளி கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்தாச்சு. வெங்காயம் ரொம்ப கலர் மாதிரி வரணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு கண்ணாடி பதம் அது நாவே போதும். அதுக்கப்புறமா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறமா 2 பச்சை மிளகா முழுசாக கீறிட்டு சேர்த்துருக்கேன். நான் 2ஆக வெட்டிட்டு சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி நம்ம மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் உங்கள் உரப்புக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் உள்ள தக்காளி, ரொம்ப பொடுசாக கட் பண்ணாமல் ரொம்ப தின்னாகவும் பெருசாகவும் இல்லாமல் கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன். அதுவும் நல்லா கலந்து விட்டுறலாம். தக்காளி நல்லா எண்ணெயில் பரட்டியாச்சு. பரட்டினதுக்கப்புறமா 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே ஒரு நிமிஷம் போல் நல்லா பரட்டி விட்டுருங்க. நல்லா கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் போல் தயிர், புளிக்காத கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துருக்கேன். அதுவும் சேர்த்து நல்லா கலந்துருங்க. தயிர் சேர்த்த உடனே நம்ம நல்லா கரண்டி வச்சு கலந்துடணும். தயிர் சேர்க்குற டைமுக்கு அடுப்பை அதிகப்படுத்திட வேண்டாம், ஒரு மாதிரி திரிஞ்ச மாதிரி போயிடும், அதுக்காக தான். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு நல்ல லோ ஃப்ளேமில் ஒரு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பி ஒருக்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 2 சின்ன சைஸ் கேரட்டு, 2 சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு, அதை தோல் சீவிட்டு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸாகவே போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா ஒருக்க மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1/2 kg அளவு சிக்கனை நான் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி சுத்தமாக வச்சுருந்தேன். அதை இப்போ நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்திட்டு அதுவும் நல்ல காய் அந்த மசாலாவோட நல்ல சிக்கனை கலந்து விட்டுருங்க. ரொம்ப பீசஸ் பெருசாகவும் போட வேண்டாம், ரொம்ப பொடுசாகவும் இருக்க வேண்டாம். ஓரளவு நார்மல் பீஸாக இந்த அளவு இருந்தது அப்படின்னாவே கரெக்டாக இருக்கும். ரொம்ப பெரிய பீஸாக போட்டிங்க அப்படின்னா வேகிறதுக்கு லேட் ஆகும். நீங்கள் தனியாக குக்கரில் வேக வச்சு தான் நம்ம இதுக்குள்ளே சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நமக்கு அப்படி வேண்டாம், கொஞ்சம் மீடியம் சைஸ்லேயே போட்டுக்கோங்க. மூடி போட்டு வச்சுருங்க. அப்பப்போ மூடியை ஓப்பன் பண்ணி நல்லா இப்படி கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. சிக்கனில் தண்ணி விடும், நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், இந்த தண்ணியே போதுமானதாக இருக்கும் நமக்கு. அப்பப்போ மூடி போட்டுட்டு ஒரு நிமிஷம் அரை நிமிஷம் பொறுத்து நல்லா இப்படி கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. சிக்கன் வேகிற டைமுக்கு அடுப்பை அதிகப்படுத்திட வேண்டாம், டக்குன்னு தீஞ்ச மாதிரி ஆயிரும். அடுப்பை கொஞ்சம் மிதமான தீயிலே வச்சுட்டு மூடி போட்டு கலந்து கொடுங்க. சிக்கன் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்ச விழுது, தேங்காய் பொட்டுக்கடலை எல்லாம் அரைச்சோம் இல்லைங்களா, அந்த விழுதை நம்ம பொருளை சேர்த்துக்கலாம். இப்போவே இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணியும் சேர்த்துக்க போகிறோம்.
தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா உப்பு செக் பண்ணி பார்த்து எனக்கு கொஞ்சம் குறைவாக இருந்தது. ஸோ அதனால் நான் உப்பை ஆட் பண்ணிக்கிட்டேன். மூடி போட்டு வச்சுருங்க. கொஞ்சம் மிதமான தீயில வச்சுட்டு நல்லா குக் பண்ணி கலந்து கொடுங்க. அப்பப்போ மூடியை ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அதோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா கொதித்து வரணும். ரொம்பவும் கொதிக்க விட்டுற வேண்டாம், டேஸ்ட் வேறு மாதிரியாக மாறிடும். நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக இதை சேர்த்துட்டு ஒருக்க நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபைனலாக இது நம்ம ரெண்டும் சேர்க்கையில் ஒரு ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்ல டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் நமக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து முடிச்சுட்டு நல்ல ஒரு கொதி வந்துருச்சு. வந்ததுக்கப்புறமா பொடிசாக கட் பண்ண மல்லி இலையை மேலால் தூவி விட்டுருங்க. ரொம்பவே சூப்பரான கோழி வெள்ளை குருமா ரெடி ஆயிருச்சு. கூட கொஞ்சம் வெஜிடபிள்ஸோட சிக்கன் குருமா வந்து சூப்பராக தயாராகிருச்சு பாருங்கள். நல்ல ஒரு கமகமான வாசனையோட அழகாக ரெடி ஆயிருச்சு. இதையும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது வந்து டிஃபனோட மேட்ச் ஆகும். சப்பாத்தி, இடியாப்பம் இதுக்கெல்லாம் இதை சாப்பிடையில அவ்வளோ ஒரு சூப்பராக அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நான் சொன்ன அளவுகளில் நீங்கள் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி செய்யுங்க. டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். செஞ்சு முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளோட சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.